வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்து விஆர் மச்சான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போன மக்களே போக்கியமோட ஸ்பீடல்ஸ் கேம் பிளே தான். இது பார்ட் 4 மக்களே. இது பீஸாக போட்ட பாட்டை நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து வந்துருங்க. அப்போ தான் இந்த கேம் பிளே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் என்ன பண்ண நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, ஒரு வேளை வீடியோக்குள்ளே வந்துச்சு. என்னமோ கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 போக்கிமான் பிடிச்சிட்டு மெயின் மிஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக போய்ட்டு சார்மேண்டரை போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளோட மெயின் கோலே வந்து சார்மேண்டரை பிடிக்கிறது தான். நம்மளோட மெயின் மிஷினே தான் நம்மளுக்கு. போன வீடியோ நான் சொன்னேன் சார்மேண்டரை பிடிக்கிறேன்னு. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சார்மேண்டரை பிடிச்சே ஆகணும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த புது போக்கிமான் பிடிக்கலான்னு நினச்சேன். என்ன கிடச்சிருக்கு பார்ப்போம். ஐயோ, இந்த போக்கிமானா? இந்த போக்கிமான் வேணாம் மக்களே. இதை முன்னாடியே அவன் பிடிச்சாச்சு. நம்ம கூடுதல் எல்லாம் வேறாச்சும் புது போக்கிமான் கிடச்சா வேணா பிடிப்போம் நம்ம. ஓகே, எல்லாத்துக்கும் லெவலப் போயிடுச்சு. ஓகே நம்மக்கிட்ட ஒரு 5 டைப் போக்கிமான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு சார்மேண்டர் மாதிரி இந்த போக்கிமான் வராது. யார் நீ? ஓகே, டேக் யுவர் போக்கிமான் டூ. ஓகே, எர்லியர். ஃபைட் பண்ணணுமா? ஜூ பேட்டு யார் இங்கே எஃபெக்டிவ்? பிஹெச் இருக்கா? பிஹெச் வச்சு எலக்ட்ரிக் பால் போட்டுடலாம். எலக்ட்ரிக் பால் போடுறா. ஓகே, ஒரே அடி தான் முடியுமா? பீக்குச்சு செம்ம பவர்ஃபுல் ஆகிட்டோம். பீக்குச்சு வந்து ரைச்சு எவல்யூஷன் பண்ணணும். இங்கே யார் எஃபெக்டிவ்? நம்ம மச்சாக் இருக்கான். மச்சாக் அவன் இருக்கான். ஃபைட்டிங் டேபிள் நல்ல ஃபைட்டிங் டேபிள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. லோ கிக் போடு. ஒரே ஒரு அடி மட்டும் வீடா. அதே தான். வா, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான்டா. மறுபடியும் இது பேட்டா. என்னோட யார்? பீக்கச்சு தானே. பீக்கச்சு ஒரு அடியாக முடிச்சிருவான்டா. பீக்கச்சுலாம் சும்மாவா? பீக்கச்சு செம்ம எவல்யூஷன் ஆச்சு. லெவலப் பண்ணிட்டோம் நம்ம. செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான். போட்டு விடு. யாருக்கிட்ட? தண்டர்ஸ்டார்க்கு சாவுடா. ஓகே, 3 போக்கிமான் வச்சுருக்கான். முடிச்சிட்டோம் அதுக்குள்ளேயே. போக போக பவர்ஃபுல் ஆகிட்டு வரும். நம்ம டீமில் இப்போ பவர் இல்லாத ஒரே போக்கிமான்னா வந்து அந்த சிங்கம் மாதிரி இருக்குது. அந்த போக்கிமான் தான். அது 5 டைப் தான். நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு 5 டைப் கிடைக்கிறதுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. என்ன பேசிக்கிட்டுனா, நம்மளுக்கு 5 டைப் போக்கிமான்ல வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒரு 5 டைப் போக்கிமானு. ஆனால் அதை விட ஒரு நல்ல போக்கிமான் பிடிக்குன்னா சார்மேண்டர் தான். 5 டைப்லேயும் ஃபஸ்ட்டு 5 டைப் போக்கிமானா சார்மேண்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பேசிக்கான விஷயத்தில் போக இன்னும் நிறைய 5 டைப் போக்கிமான் இருக்குது. ஆனால் இப்பொழுதைக்கு நல்லா யூஸ் பண்ணோன்னா நம்ம சார்மேண்டர் தான் யூஸ் பண்ணணும். எவன் சிரிக்கிறதெல்லாம் போட்டிருக்கான். கூஃபிங் வந்திருக்கான். இவனுக்கு யார் எஃபெக்டிவ்? யாருமே இல்லையா? சரி, ஃப்ராகியை வச்சு வாட்டர் கன்று போட்டு விடலாம். ஆஃப் தானே போயிருக்கு. இன்னும் ஆஃப் போகணுமே. இதெல்லாம் அடி இது படாதடா. இல்லை, இன்னொரு வாட்டர் கன்னை போட்டு விட்றலாம். போட்டோடு. யாருக்கிட்ட? ஃப்ராகிடியாரா? யார்? மச்சாப் இருக்காப்புல. மச்சாப்புக்கு யார் எஃபெக்டிவ்? நான் பிஜி ஆடோ. பிஜி போட்டு விடு கஷ்ட. ஐயோ, 1 HP அடி. என்னடா இது? ஒன்றும் ஃபுல்லாக குறையணும், இல்லை ஆஃபாக குறையணும். அப்படி 1 பிட்டில் நிற்கிது. என்னடா இது? வெறியாக இருக்குது. ஸோ தேவையில்லாமல் 2 அடி யூஸ் பண்ணுறதா இருக்குது. சூ பேட்டு யாருன்னா பிஹெச் தான். எடுத்து பிஹெச்சோடு. ஐயோ, பாய்சன் ஆக்கி விட்டான்டா பிஹெச்சு. எதுனா எலக்ட்ரிக் வாய்ஸ் பண்ணுறா. போடு. அவ்வளோதான், ஒரு அடி தான் பிஹெச்சுலாம். ஜெயிச்சிட்டோம். 3 பக்கம் வச்சுருக்கானா? நினச்சா அதிகம் வச்சுருப்பானு. சரி, இவனது. ஓகே. அடடி, நீயும் ஃபைட்டாடா? இந்த போக்கிமானு எலக்ட்ரிக் டே போக்கிமானு. இது ஜோக்கான போக்கிமான்டா இது. இந்த போக்கிமான் இருக்குல்ல, இந்த போக்கிமான் வந்து தண்ணியே அழிச்சிக்கும். அந்த மாதிரி போக்கிமான் இது. கோவப்பட்டுச்சுன்னா இது அனிமேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது தன்னைத்தானே அழிச்சிக்குங்க இது கோவப்பட்டுச்சுன்னா. அந்த மாதிரி போக்கிமான் இது. என்னடா ஒரு அடிக்கு ஏற்று போயிட்டேன். வேறு என்ன போக்கியோ இது. இதுவும் நல்லா எலக்ட்ரிக் டைப் போக்கிமான் தான். சூப்பராக இருக்கும் இந்த போக்கிமான்.
இது எவல்யூஷன் சூப்பராக இருக்கும். இவனை மாதிரியே 3 பேர் வருவானுங்க, நல்லாயிருக்கும். இதான் இந்த எவல்யூஷன் தான் சொன்னேன், சொல்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு. இந்த எவல்யூஷனு இந்த எவல்யூஷன் தான் சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா எலக்ட்ரிக் டைப்புக்கு பண்ணோம். ஒரு அடியே செத்து போயிடுச்சு. நாம தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். சாப்பிடலையா? என்னடா சாவலை? 1 HP. நீ செத்துறாதடாடி வச்சோம், செத்து தொலைஞ்சிடாத டேய், செத்து தொலைஞ்சிடாத. அவ்வளோதான் கதையாயிரும். சரி ஓகே 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 போதும்டா ரொம்ப பேசாதுடா. சரி அடுத்துங்க போகணும். என்னமோ கனெக்ட் பண்ண சொல்கிறானுங்க. ஆமாம், இது என்னதுடா இது என்னதுன்னே தெரில. என்னமோ கலெக்ட் பண்ண சொல்கிறானுங்க. எங்கே போகிறோம்? என்ன ஒரே இருட்டாக இருக்குது. இப்போ வெளியே வந்துட்டுமா? இவ்வளோ தானா? ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு போகி மாட்டேங்க ஹீல் பண்ணி விட்டுடலாம். தேங்க்யூ நச்சாய். நன்றிப்பா. தேங்க்ஸ் அக்கா, பாய். வேறு எங்கே போகணும்? எங்கடா கூப்பிட்டு போகிறானுங்க? ஏண்டா அதுக்கு நேரம் தடுங்கல் போட்டிருக்க. சரிப்பா, நான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே, என்னடா மறுபடியும் இங்கேயே கூப்பிட்டு வந்துருக்கீங்க? இல்லை புரியல. மறுபடியும் கூப்பிட்டு என்னடா இது? ஓகே, அக்கலே பாருங்க, மெயின் விஷயம் தட்டுறா, ஆனால் இங்கே விட்டு போகுது. என்னடா இது? என்னமோ ஆகுது. என்னடா பிரச்சனை? ஓகே, என்னடா இது? ஓகே, அவங்கள்ட்ட இவ்வளோ காயின் இருக்கு, இவ்வளோ காயின் போடணும். நம்மகிட்ட இவன் இல்லையே வேணா இவன் மெட்டப்பாடு அவன் நம்மக்கிட்ட தான் இல்லை. தட்டி உள்ளே போந்துட்டேன். மக்களே இப்போ தான் புரியுது. இது ஒரு தனி ஜிம் பேட்டில் மாதிரி. ஓகே இப்போ தான் புரியுது. எப்படின்னா இப்போ ஒரு 10 அந்த மாதிரி காட்டுறாங்களா அந்த ஓரத்தில், அதெல்லாம் ஃபைட் பண்ணோம்னா நம்மளுக்கு காயின்ஸ் அந்த மாதிரி தருவாங்க, போக்கிமோ பால்ஸ் மாதிரி. இதுக்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஜெயிச்சிருவோமா? ஜெயிச்சிருவோம். இது மாதிரி ஒவ்வொன்றா அடிச்சோமா, ஒவ்வொரு போட்டி வந்து பாஸ் ஃபைட் மாதிரி ஒவ்வொரு ஆளாக அடித்து கடைசியாக ஒருத்தங்க வருவாங்க பாஸுக்கு. அந்த மாதிரி இது இருக்குல்ல, இந்த ஒரே ஒரு பாஸ் ஃபைட் மட்டும் போட்டு முடிச்சுங்களா. மற்றெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோ செய்கிறேன். மெயின் மிஷின்லாம் முடிச்சுட்டு தனியாக இந்த மிஷின் செய்கிறேன். நான் தனியாக ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கமும் எவல்யூஷன் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு பெரிய லாங் வீடியோ மாதிரி போட்டு விட்டுறேன். நான் ஃபுல் எல்லா ஃபைட்டும் வர மாதிரி. அப்போ அது நிறைய புது முக்கியமான வரும்ல, அவன் நம்ம பார்த்து அடிக்கலாம். அந்த மாதிரி. ஃப்ராகி செத்துறாதடா ஃப்ராகி. ஃப்ராகி செத்துறாதடா ஃப்ராகிடே வந்து ஃப்ராகிடி இது ஃப்ராகிடி செத்துறாதடாடி. செத்து தொலைச்சிடாத நீ மட்டும். ஐயோ செத்துறான்டா, அவ்வளோதான் செத்தோம். பிகிச்சு உடனே தானே நம்பியிருக்கேன். செஞ்சு வச்சிட்றா, ஒரே ஒரு அடி பண்ணுறாரா. ப்ளீஸ்ரா செத்துறாதுடா. அவ்வளோதான்டா, செம்மடா பிகிச்சு. நீ தான்டா என்னடா முக்கியமான இது? பார்க்க வெனம் மாதிரி இருக்கு, செம்மையாக இருக்கே. அந்த வெனம் படத்தில் ஒருத்தர் ரெட் கலர் வெனம் ஒருத்தர் வரமாட்டான். அவன் பேர் என்ன? இதே பேர் மறந்துடுறே. என்ன பேர் ஒன்றுமே? கார்னேஜ் அந்த மாதிரி இருக்கான். பார்க்க செம்மையாக இருக்கானே. இந்த புக்கிமோன் எங்கடா இருக்கு? நான் தேர்ந்து வாங்கி இந்த பக்கம் கண்டே பிடிக்க முடியல. இது பிடிக்கணும்டா, செம்மையாக இருக்குது. டார்க் டைப் புக்கிமோன் இது, செம்மையாக இருக்குது. மக்களே இந்த புக்கை எனக்கு கண்டிப்பாக நான் பிடிப்பேன். நல்லா இந்த புக்கிமோன் பார்க்க செம்மையாக இருக்குது. பேசக்குள்ளே பிகிச்சு செத்து ஒழிஞ்சிடாத, அடித்து செத்துரு. நல்ல வேணடா, செத்துடான்டா ஒரு வழியா. ஐயோ சரியான கஷ்டமாக இருக்கான்டா இவன். சரி அடுத்து லெவல் 2 போகணுமா? அந்த மாதிரி. ஓகே இப்போ தான் புரியுது. மொத்தம் எத்தனை லெவல் வரைக்கும் இருக்கு? போக்கி போர்ட்ஸ் தான் தரானுங்க. ஓகே இப்போ தான் புரியுது. மெட்டா போர்டு தான் என் டீமில் இல்லையா, அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. என்ன லாஜிக்கே எனக்கு தரல. சரி ஓகே ஓகே புரியுது. சரி மக்களே, அது என்னதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது அதான் கொஞ்சமாக சொன்னேனே பாஸ் ஃபைட் மாதிரி, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ லெவல் 2 சும்மா போய் பார்த்தேன், பவர்ஃபுல்லாக இருக்குங்களா இல்லையான்னு. பவர்ஃபுல் ஆகிட்டாரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் வழியாக இல்லை, அப்படி இல்லைனா முடிச்சிடலாம் நம்ம.
அந்தளவுக்கு பவர்ஃபுல் மாதிரி தெரில. முடிச்சலாம் தான் நம்ம. யார் இல்லை பவர்ஃபுல் நம்ம? மெட்டபாடா? மெட்டபாடே நீ பவர்ஃபுல்லாடா? என்னடா சொல்கிறானுங்க? அவன் பார்த்தா அப்படி தெரியலையாடா? என்னடா அடி போட்டு அடி எவ்வளோ அடி? இது பவராகவே இல்லை. டேக்கில் போட்டு பார்ப்போம். எதுக்கு ஃப்ராய்டி அடித்தானே அந்த அடி எவ்வளோ பரவாயில்ல. செத்துக்கு தொலைச்சிடாது. செத்துறான்டா சொல்லி அவன் செத்துறான். ஃப்ராயி இங்கே வாடா முடிச்சு விட்றா அவனை. அவன் பக்கத்து டீமுக்கிட்ட 3 பக்கமாக தான் இருக்கா. நான் நினச்ச ஒரு 5 பக்கம் வந்து இருக்கும். செத்துறான். அடுத்து என்னது? என்னடா போகியமான இது? என்னடா ஏலியன் மாதிரி இருக்க? என்னடா நீ புதுசு புதுசெல்லாம் வரீங்கடா. ஆஃப் தான் போயிருக்கு. இன்னும் ஆஃப் போகணும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கானுங்க. முதல் லெவல் போகும்போது அந்தளவுக்கு டஃப்பாக இல்லை. போக போக ரொம்ப டஃப் ஆகிட்டு வரானுங்க. புரியுது. ஆனால் போக போக தான் டஃப் அதிகமாகும் போல். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். வாட்டர் பால்ஸை விட்டு விடு. அவ்வளோதான். வேறு யார்? என்னடா இவனை கொண்டு வந்துருக்கீங்க? நார்மல் டைப்பு. இவனுக்கு யார் பவர்ஃபுல்லாக இருக்கா? எல்லாம் நார்மலாக தான் இருக்கானுங்க. வாட்டர் பால்ஸை விட்டு விடு. நீ செத்துறாத. ஆஃப் நான் போயிருக்கா? ஃப்ராகிடியே செத்து தொலைஞ்சாதடா. நீ தானே எவல்யூஷன் பண்ணணும். கிரீன் நிஞ்சாவா? தயவுசெய்து செத்துறாத. என்னடா நல்ல வேலை செத்துலான்னு நினச்சேன்டா கொஞ்ச நேரத்தில். நான் நல்ல வேலை. மாற்று பிகிச்சு வாடா. ஒரு ஷாட் வைடா. செத்துருவான்டா அவன். பிகிச்சு ஸ்பார்க்கை போட்டு விட்றா. செத்துறாத. உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். போடு. யாருக்கிட்ட? பீக்கச்சூடா? சாவலியா? 1 HP. என்னடா இது? என்னடா இப்படி பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் சின்ன வீட்டில் உயிரோட வருவான். போனடே. நான் எழுத்து போட்டு விட்றேன்டா. ஃப்ராகிடியருக்கு எழுத்து இருந்துச்சா? எழுத்து என்ன மாதிரி தெரியலையே. ஐயோ போட்டு விடு. செத்துறான்டா. பீக்கச்சு லெவல் ஏற மாட்டேன். நீ அடிச்சிட்டா. ஐயோ தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டேன்டா. இப்போ என்னடா பண்ணுறது நான்? ஐயோ என்ன ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா ஸ்டக் ஆகிட்டா? ஐயோ என்னடா ப்ராப்ளம் இது? என்னடா பிஜி ஆட வந்துட்டான்? என்ன கொண்டுட்டான்? என்னடா நடக்குது? என்னடா புதுசாக கூட்டு வரீங்க? போதும்பா. அடுத்த லெவல்லாம் போக தேவையில்ல. ஓகே 2 லெவலில் முடிச்சிட்டோம் நாம். அடுத்து 3வது லெவல் ஓப்பன் ஆகுது. 2வது லெவலில் இந்த 3 போகேமானே. ஓகே மொத்தம் எத்தனை லெவல் இருக்கு? போய்கிட்டே இருக்கே. மொத்தம் எத்தனை லெவலு? 130 லெவலு. ஓகே இதே ஒரு தனி சீஸாக போடலாமே. ட்ரைனர் காப்பின்னு மேலே போட்டிருக்கு பாருங்க. அதை வச்சு ஒரு சீஸ் மாதிரி கொண்டு போகலாமே. ஒரு நாளைக்கு ஒரு 5 ஜிம் லீடரை தூக்கடிக்க முடியும். ஒரு 5 போக்கிமான்ஸை தூக்கடிக்கலாம். ஒரு 5 போக்கிமான்ஸை தூக்கடிக்கலாம். நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோ மாதிரி போடலாம். இந்த வீடியோ செய்வோம் நம்ம கொஞ்ச நாளில். சரி இப்போ என்ன பண்ணலாம் எனக்கே தெரியலையே. ஆமாம்மா சார்மேண்டரை பிடிக்கணும்ல. அதை நான் மறந்துட்டேன். சார்மேண்டரை போய் பிடிக்கணும். இல்லை அதுக்கு மட்டும் ஸ்பின் கொடுத்துருக்கானுங்க. என்னது தெரிலமா பார்ப்போம். ஸ்ப்ரீஃபுண்ணா. இது கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன தருவானுங்க? போக்கிமானா? ஓகே எஸ்எஸ்ஆர்னு போட்டிருக்கு. இது அது என்ன பாஃபா வேட்டா? அந்த போக்கிமான் பேர் நுழையில எனக்கு வாயில். அது கொடுத்துருக்கானுங்க. நல்லா இருக்கே. அடுத்து இது என்ன போக்கிமானு என்ன கொடுத்துருக்கானுங்க? கிராஸ் டைப் போக்கிமானு. ஓகே சரி அடுத்து என்ன போக்கிமானு? மக்கள் இது முடிச்சோடனே வேணால் நம்ம போய் சார்மேண்டரை முடிச்சிடலாம். ஓகே உங்களே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது முடிச்சு சார்மேண்டரை முடிச்சிக்கலாம். ஃபைட்டிங் டைப் போக்கிமானு. இது செம்மடா. நல்ல போக்கிமான் போலே இது. முடிக்கணும் கண்டிப்பாக நம்ம சார்மேண்டரை பிடிக்கலாம். மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். சார்மேண்டரை முடிச்சிடலாம். ஸ்பின் ஆகட்டும். எலக்ட்ரிக் டைப். ஓகே எலக்ட்ரிக் டைப் போக்கிமான். இது என்ன வேறு ஸ்பின் வருது? மியூட்டூவோட. இல்லை மியூட்டூ ஆட்ட கூட வாய்ப்பு இருக்கா? ஓகே புரியுது. ஓகே சார்மேண்ட்ரு
என்னடா புதுசாக லக்குலாம் வருது. ஸ்பின்னில் சார்மேட்டை கொடுத்துருக்கீங்க என்னடா என்னால் அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா இப்படி லக்கா கொடுத்துருக்கீங்க. நான் போய் வேம்குள்ளே போய் பிடிக்கணும்னு நினச்சேன்டா நான். ஸ்பேரை கிடச்சிருக்கா அவனை விடு. சார்மேட்ரி எப்பட்றா கிடச்சா எனக்கு என்ன இந்த அளவுக்கு லக்கா ஐயோடா என்ன செய்வேன் என்னாலேயே எனக்கே தெரியலையே. முதல் டீமில் சேர்த்து விட்றா அவனை. சார்மேட்ரை முதல் டீமில் சேர்த்து விடு. இடத்துக்கு லெவலப் பண்ணி விட்டு சார்மேட்டை டீமில் சேர்த்து விட்டு அவனை எவல்யூஷன் பண்ணுறான்டா. ஓகே சார்மேட்றாங்க இங்கே இருக்கான்டா. டீமில் அவ்வளோ சார்மேட்ரி மாடி வந்துட்டு அவன் பாடுறா சார்மேட்ரி. ஐயோ லெவல் ஒன்றில் தானே இருக்கான். லெவல் பண்ணி விடுவோம். போடு. ஓகே ஸ்க்ராட்சுக்கு பதிலாக ட்ராகன் ப்ரீத். ஓகே க்ரோலுக்கு பதிலாக வச்சிடலாம். ஓகே இன்னும் ஃபயர் ஃபேங்கு ஸ்க்ராட்சுக்கு பதிலாக வச்சிடலாம். ஸ்க்ராட்சுக்கு பதிலாக ஸ்மோக் ஸ்க்ரீனா இல்லை ஸ்க்ராட்சுக்கு பதிலாக வச்சிடலாம். அடுத்தது ஓகே ஃபயர் ஃபேங்கு ஃபயர் விங். ஓகே அது நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனிங் பதிலாக வச்சிடலாம். பக்கா ஃபயர் டைப்போடையும் ட்ராகன் டைப்போடையும் எவல்யூஷன் வேறியா. ஐயோ குட்டி குழந்தைய மாசான குழந்தையா மாறிடுச்சு. சார்மேட்டர் எவல்யூஷன் சார்மேலன். ஐயோ செம்மடா. அடுத்த எவல்யூஷன் இப்போ 36 35 அந்த எவல்யூஷன் முடித்த உடனே மெகா எவல்யூஷன் வேறு இருக்குது. பரவாயில்லடா. நான் செம்ம ஹாப்பி. சரியாடா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வார்த்தை தரமாக சந்தோஷத்தை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஃபைட் வைக்கலாமா அவனு கூட. வாடா நீ ஏன் ஆனால் பார்த்து போண்டா. வாடா ஐயோ என்னடா போக்கியமான இது. அண்ணே தெரியாம வந்துடுண்ணே. ஐயோ ஓடிடலாமா? ஓடிடலாம் அண்ணே. மன்னிச்சிருங்க ஐயோ ஓட முடியலையே அண்ணே. ஐயோ வேண்டாம். ஐயோ ஓட முடியல. ஓடிடு வேடா. ஐயோ பார்த்து டீவை பாரு. தெரியாமல் ஃபைட்டை போயிட்டு. ஐயோ நம்மளோட பவர் கம்மியாக இருப்பாங்க தான் நினச்சேன். என்னடா இது நம்மளுக்கு சோதனை. ஐயோ நான் என்ன செய்வேன். செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஐயோ சரி மகளே வீடியோ இதில் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே வீடியோ முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.